கர்த்தருக்கு அன்பானவர்களே, லூக்கா 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கலாம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். அந்த ஒரு விதவிக்கு ஒரே மகன் இருந்தான். பாடையில் தூக்கி கொண்டு வந்தார்கள். வெளியிலே அந்த அவனை அடக்கம் பண்ணும்படியாக வழியிலே இயேசு வந்தார். எதிராக அவர்கள் அந்த பையனை பாடையில் தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த பையனுடைய அம்மா பயங்கரமாக அழுது கொண்டு வந்தார். ஊர் ஜனங்களே அழுது கொண்டு வந்தார்கள். இதை பார்த்தோன்னே இயேசு மனதுருகினார். அந்த பெண்ணை பார்த்து அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார். பாடை நிற்க சொல்லி தொட்டார். அவன் சுகமாய் எழுந்தான். பாருங்க, கர்த்தருடைய வல்லமை. செத்து போன ஒரு பையனை, வாலி பையனை பாடையை தொட்டார். அவன் செத்து போனவன் மரித்தவன் உயிரோடு எழுந்தான். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினுடைய ஆவி நமக்குள் வாசமாயிருந்தால் நம்முடைய சாவுக்கு சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அவரிடத்திலிருந்து அந்த செத்து போன சரீரம் உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. செத்து போன உயிரோடு எழுந்தான். அவள் அழுகிறதை பார்த்து மனதுருகினார். அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் வடிக்கிற கண்ணீர், நாம் படுகிற வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்களை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து நம்மை பார்த்து சொல்கிறார், அழாதே, கவலைப்படாதே என்று சொல்லி நம்மை தொடுகிறார். தொட்ட மாத்திரத்திலே அவன் உயிர் பெற்றது போல நம்முடைய பிரச்சனையும், செத்து போன பிரச்சனை, தொலைஞ்சு போன பிரச்சனை, நம்மளை கலங்கி வச்ச பிரச்சனை எல்லாம் மறைந்து போயிற்று. ஒரு புது வாழ்வு, புது சுகம் உண்டாயிற்று. இன்றைக்கு நாம் அதை பெற்றுக்கொள்வோம். God bless you. Amen.